வெல்கம் டு த யூனிவர்ஸ் ஆஃப் பேரரசு மாமே. ரெக்கார்ட் பண்ணிக்க. பேரரசுன்னு ஒரு டைரக்டர் இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. என்னதான் ஒரு பேரரசா இருந்தாலும் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் ஊர் பேரா இருக்கும். ஊர் பேரை படம் பேரா வைக்கிறதே ஒரு பழக்க வழக்கமா வச்சிருந்தாரு. இப்ப பேரரசுன்னு ஒரு படம் இருக்கு, அது அவர் எடுத்த படம் கிடையாது. உன் பேர்லயே ஒருத்தன் படம் எடுத்துருக்கான், ஆனா நீ ஊர் பேர்ல படம் எடுத்துட்டு இருக்கிற. இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்தாரு, இப்ப எந்த படமும் எடுக்கிறது இல்ல. உங்களை நான் பேரரசு யூனிவர்ஸ்குள்ள கூட்டிட்டு போக போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் அதை கூப்பரை பார்த்து சொல்லக்கூடாதா? நம்ம பேரரசு சார் எடுத்த படம் மொத்தம் 7. 2005 திருப்பாச்சி சிவகாசி, 2006 திருப்பதி தர்மபுரி, 2008 பழனி திருவண்ணாமலை, 2012 திருத்தணி. இதுல திருத்தணி படத்துல மட்டும் மியூசிக் கம்போசராகவும் இருந்திருக்காரு. பேரரசுன்னு வந்தாலே கேமியோ தான். அவரோட எல்லா படத்துலயும் அவருக்குன்னு தனியா ஒரு போர்ஷன் கிரியேட் பண்ணி நடிச்சிட்டு இருப்பாரு. உயிருக்கு பயப்படாத, ஏன் முன்னாடி தூசுடா. கேமியோ கிங் KS ரவிக்குமாருக்கு அப்புறம் இவர் தான் அதிக கேமியோ பண்ணியிருக்கிறதா ஒரு உலக செய்தி. திருப்பாச்சி படத்துல மட்டும் கேமியோ பண்ணல, ஃபர்ஸ்ட் படத்துல எதுக்கு கிறிஸ்டல்னு விட்டுட்டாரு போல. ரவுடிங்கெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ள பூந்து யாரா சிவகாசி அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப கூட்டத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு குட்ரா தம்பி வாக்குமூலத்தன்னு கேட்கறாங்க. அவன் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாம சொல்லி அடிக்கிறதுல அவன் சிவகாசி. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? அவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றியா கண்ணாடிக்கார தம்பி, ஹூ ஆர் யூ? ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பேரரசு. நம்ம ஹீரோ திருப்பதி கிட்ட போயிட்டு ஒருத்தன் அண்ணன் என்ன அடி பின்னிட்டானே ஒருத்தன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். யாரா தம்பி அடிச்சா, என்னாச்சு? கோயிங் டு த ஃபிளாஷ்பேக் அண்ணே. கதவை தட்டின. அவன் தட்டின கதவு திறக்குது, சாத்துது, உடனே திறக்குது. Introducing Ultra Thin. என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்க? Ultra Thin. நீங்க மேட்ருக்கு வாங்க. திருட்டு VCD விற்க வந்தவனுங்களை திருத்தறதுக்கு அண்ணன் ஒரு ஃபைட்டை போடுறாரு. பாஸ், நான் உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். இது வரைக்கும் நான் குத்துனது சாதா குத்து, இப்போ நான் குத்த போறது கும்மாங்குத்து. என்னடா பொழப்புது? பொழப்புல 3 வகை இருக்கு. அண்ணன் ஏதோ பொழப்ப பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு, கேளுங்க. முறையான பொழப்பு, நாம சம்பாதிச்சு நாம சாப்பிடுறது. இது ரொம்ப நியாயமான பொழப்பு. 2 முறையில்லாத பொழப்பு, அடுத்த சம்பாதிச்சு நாம கொட்டிக்கிறது. அஜிச்சோ, நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்பா சம்பாத்தியத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அது முறையில்லாத பொழப்பா? 3வது பொழப்பு ஒன்று இருக்கு, பொழைக்க கூடாத பொழப்பு. அப்படி என்னப்பா அது பொழைக்க கூடாத பொழப்பு? ஊத்தி கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, கூட்டி கொடுக்கறது, ஒன்ன மாதிரி திருட்டு விசிறி வைக்கிறதா புறம்போக்கு. இவ்வளவு பேசுறியே, உனக்கு என்ன பொழப்பு? ஆண்டவன் கொடுத்த பொழப்பு. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பேரரசு. தர்மபுரி படத்துல அண்ணன் தம்பி 2 பேரு, 2 நாய்களும் ஒரே சொத்தை எழுதி வாங்கிக்குதுங்க. அதுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்த வக்கீல் தான் நம்ம பேரரசு. பிறந்தது திருப்பாச்சி, வளர்ந்தது சிவகாசி, வாழ்ந்தது திருப்பதி, வந்திருக்கிறது தர்மபுரி. இத பாருங்கப்பா, நீங்க வீட்டை விட்டு வெளியூர்ல இருக்கீங்க, தனியா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, நாங்க எல்லாம் இருக்கோம். எல்லா பிரச்சனையும் உட்காந்து கேட்டுவிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. 2 பத்திரம் இருக்கிறதுனால தானே செல்லாது, ஒரு பத்திரத்தை கிழிச்சு போட்டுருங்க, இன்னொரு பத்திரம் செல்லுமில்ல. அவனுங்களுக்குள்ள அதுக்கும் சண்டை, என் பத்திரத்தை கிழிச்சு போட மாட்டேன், என் பத்திரத்தை கிழிச்சு போட மாட்டேன்னு. சரி இருங்கடா, சீட்டு குளிக்கு போட்டு பார்ப்போம். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பேரரசு. இவ்வளவு நாளா பேரே இல்லாத வந்துட்டு இருந்த பேரரசு பழனி படத்துல இருந்து அவருக்கு அவரே ஒரு பேர் வச்சுக்க ஆரம்பிச்சாரு. அக்காவோட புருஷனை ஜெயில போட்டுறான் தம்பி. அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வருது அக்கா புருஷனோட கீப்பு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கிறதே நம்ம பேரரசு சார் தான். பொதுவா ஒருத்தரை ஜாமீன்ல எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? வக்கீல கூட்டிட்டு போய் பேசுவோம். ஆனா இந்த அம்மா வந்து உட்காந்து அவரை ஜாமீன்ல எடுக்கணும், வெளிவிடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. தலைவனும் போய் வக்கீல கூட்டிட்டு வாமான்னு கேட்காம, உனக்கும் அவருக்கு என்ன லிங்க், உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம், உனக்கும் அவருக்கு என்ன உறவு? ஒருத்தரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் சொன்னா போதுமா? ஈப்புக்காகலாம் ஜாமீன் கொடுக்க முடியாது, கிளம்பு வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. நம்ம ஹீரோவோட அக்கா வந்து தாலியை தூக்கி காட்டினதும், ஒரு நிமிஷமா நீங்க போலாம் சார். என்னது, ஜாமீன் கொடுக்கறதுக்கு தாலி தூக்கி காட்டினா போதுமா? நீதான்டா பைத்தியம். அப்படின்னா சின்ராசுக்கும் ஜாமீன் கொடுங்க. ஏமா, உங்களை வீட்டை விட்டு வெளியே தானமா துரத்துறேன், போய் தொலைங்கம்மா. அப்படின்னா என் புருஷனுக்கும் ஜாமீன் கொடுங்க. அட கழுத, நான் தான் உன் புருஷன். திருவண்ணாமலை படத்துல ஹீரோ வில்லனை போட்டு அட்டு அடிச்சு விடுவாரு. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு சீஃப் டாக்டர் தொலைவானுங்க. வெறும் போடு மட்டும் தான் இருக்கு, எங்க டாக்டர் சாமி மலை
இரா அந்த கருமத்தை வேற ஆனவனா சொல்லி அவன் உயிர் எடுக்காத. டே டாக்டரே, எங்க அண்ணனை மட்டும் நீ பொழைக்க வைக்கல, நீ பொழைக்க மாட்ட. சாத்திக்கிட்டு அப்படி ஓரமா நின்னா என் வேலையை பார்ப்பேன். இங்க நீ கத்தி இவன் கத்தி அவன் கத்தி எவன் கத்தியும் பிரயோஜனம் இல்ல, என் கத்தி தான் பிரயோஜனம். அங்க பாரியா பேரரசு சார் என்னமா டைலாக் பேசுறாரு. அவன் கத்தி யூஸ் பண்ணாதான் உங்க அண்ணன் பொழப்பான், இல்ல வாய பொழப்பான். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பேரரசு. திருத்தணி படத்துல திருத்தணிங்கிறவன் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ. அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. திருத்தணி எப்படி இருப்பான்னு எவனுக்கும் தெரியாது. அப்ப திருத்தணின்னு பேரெல்லாம் எழுதிக்கிட்டு ஒரு 3 என்ட்ரி கொடுக்குறாரு. திருத்தணியா சார்? என் பேர் ராமலிங்கம். திருத்தணி வரேன்னு சொன்ன நேரத்துல நீ வந்துட்டியா, அதனால கொஞ்சம் நான் சிங்க் ஆகி போச்சு, அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி பேர் என்ன? கீர்த்தனா. ஊர்ல 1000 கீர்த்தனா இருப்பா, அதெல்லாம் உன் பொண்டாட்டி ஆயிருமா? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அவர் சிம்புக்கு அப்பன், அப்ப நீ வம்புக்கு அப்பன். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பேரரசு. பேரரசு படங்கள்னு எடுத்துக்கிட்டோமா, சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஆல் சென்டிமெண்ட் ஐ ஹேவ் தம்பி. வாங்க, திருப்பாச்சி படத்துல அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அள்ளி தூவிருப்பாரு. போயிட்டு வரட்டுமா? நீயும் போயிட்டா எப்படிங்க? சிவகாசி படத்துல தங்கச்சி சென்டிமெண்டோட சேர்த்து அம்மா சென்டிமெண்ட்டும். நான் அவ கையால சாப்பிட்ற நிலைமை வந்துச்சோ, அன்னைக்கு கிளவி போன்னு தூக்கி போட்டுட்டான். ஏன் தேவதைக்கே மாறு வேஷமா? இந்த படத்துல தான் நம்ம வெங்கட் பிரபு கேமியா வேற இருக்குது. இதை 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கங்க. திருப்பதி படத்துல தப்பான வழியில போயிட்டு இருந்த நண்பனை நல்வழிப்படுத்துவாரு. நட்புக்காக ஒரு சென்டிமெண்ட் வச்சான் அவன். திருப்பதி சார், நானும் தப்பு பண்ணியிருக்கேன். சட்டப்படி என்ன தண்டனையோ எனக்கு அது கொடுங்க. அப்புறம் என்ன போடுங்க ஆட்டத்தை. தர்மபுரி படத்துல அப்பாவோட மரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஊருக்கு போயிருப்பாரு. அப்பா புள்ள சென்டிமெண்ட். அதுவும் என் ஊர்ல பிரச்சனைனா எப்படி நான் இங்க வராம இருக்க முடியும்? இதே பழனி படத்துல அக்கா தம்பி சென்டிமெண்ட். தம்பிக்கா. திருவண்ணாமலை படத்துல அம்மா புள்ள சென்டிமெண்ட். அண்ணன் திருத்தணி படத்தெல்லாம் என்னடா அக்கா சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு ஹோல் ஃபேமிலி சென்டிமெண்ட். உன்னால எனக்கு வேதனை தான் கொடுக்க முடியும், ஒரு குடும்பத்தை கொடுக்க முடியுமா? நாளைக்கு நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு உயிரை கொடுப்பேன், அதுதான் பாப்பா. அப்புறம் நீ நான் பாப்பா, திட்டமிட்ட குடும்பம், செவிட்டாத இன்பம். இப்படி தன்னோட படங்கள்ல சென்டிமெண்ட்டை செல்லிங் பிரைஸா வச்சிருக்காரு. நம்ம பேரரசு சாரோட படங்கள்ல ஆள்மாரட்டெல்லாம் அசால்ட்டா பண்ணுவாங்க. திருப்பாச்சியில வில்லனுங்க யாருக்குமே சிவகிரி யாருன்னே தெரியாது. பட்டாசு பாலு கிட்ட சிவகிரி என்ன பஞ்சராக்கி விட்டான்னு ஆள்மாராட்டம் பண்ணுவாரு. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. தூக்கின்னு வந்தா அவனோட அங்க அடையாளத்தெல்லாம் சொல்றேன்னு சொல்லி என் வயசு இருக்கும், என் ஹைட் இருக்கும், என் கலர் இருப்பான். சொன்ன அடையாளம்லாம் கறிக்கிட்ட இருக்குதா? அப்படி என்ன அடையாளம் சொன்னாரு நீங்களே பாருங்க. என்ன உயரம் இருப்பான்? என் உயரம் இருப்பான். என்ன கலரு? என் கலரு. என்ன வயசு இருக்கும்? என் வயசு இருக்கும். இதையே சாதகமா வச்சுக்கிட்டு சன்னிய சகடை கிட்ட போயிட்டு பிஸ்கெட் விற்கிற மாதிரி போய் மிரட்டிட்டு வருவாரு. இதெல்லாம் எப்படி ப்ரோ ஆள்மாராட்டம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆள்மாராட்டம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சிவகாசி படத்துல குட்டி பையனா இருக்கும்போது ஓடி போன முத்தப்பா திரும்ப ஊருக்கு வந்து பார்த்தா அண்ணன் அரக்க மாதிரி ஆண்டுட்டு இருக்கிறான் ஊரை. இல்ல இந்த சமயத்துல நம்ம வந்துட்டு முத்தப்பான்னு வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்தப்பாவோட ஃப்ரெண்டு நானு அப்படின்னு சொல்லி ஆள்மாராட்டத்தை பண்ணியிருப்பாரு. நான் செத்தா போயிட்டேன் சொல்லு, நானே செத்தா போயிட்டேன். அடுத்ததா தர்மபுரி. நம்ம தர்மபுரி படத்துல மெய்யப்பையான்னு ஒருத்தர், அவர் இந்த ஊருக்கே நல்லது பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு மனஸ்தாபத்துல ஊரை விட்டு கிளம்பிடுவாரு. அவரோட பையன் தான் நம்ம விஜயகாந்த். திருப்பி அவரை போய் ஊருக்கு கூட்டிட்டு வரலான்னு சொல்லி போய் கூட்டிட்டு வரப்ப விஜயகாந்த் வேலைக்கார மாதிரியும் வேலைக்காரனா இருந்த MS பாஸ்கர் மெய்யப்பரோட புள்ள மாதிரி வருவாங்க. ஆள்மாராட்டம் பண்ணி வந்திருப்பாரு. நான் எப்படி வந்தாலும் எந்த மாதிரி வந்தாலும் ஆளே மாறி வந்தாலும் நான் தான் சிவராமன். ஊர் மக்களுக்கு நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் சொல்லக்கூடாது. என்னதான் பேரரசு எழுதி தந்த கிரிஞ்சி டைலாக்கா இருந்தாலும் கேப்டன் பேசுறப்ப கம்பீரமா இருக்கு. அப்புறம் பழனி. நம்ம குஷ்புவோட தம்பி தான் பரத். அவங்க அக்காவுக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா தம்பி ஒரு கொலையை பண்ணிவிட்டான் அப்படிங்கிறதுக்காக. அதனால தம்பியா இருக்கிற பரத் அக்கா கிட்ட வேலைக்கார மாதிரி ஆள்மாராட்டம் பண்ணிருப்பாரு. இப்பவும் உன் கூடவே இருக்கணும் தான் சொந்த அக்கா வீட்லயே வேலைக்காரனா இருந்தேன். அடுத்ததா திருவண்ணாமலை. டபுள் ஆக்ஷனா இல்லாதப்பயே இவ்வளோ ஆள்மாராட்டம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் வேற விடுவாரா? அம்மா தான் பிள்ளைய கூட்டிட்டு திருவண்ணாமலைக்கு போய், சுவாமி என் பையன் அடிக்கிறான் சுவாமி, இங்க பாருப்பா தம்பி, அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு சாமி, நீங்க 2 நாள் இன்ஸ்டாகிராம்குள்ள போய் பாருங்க, நீங்களும் அடிப்பீங்க. நாட் ஒன்லி ஹீரோஸ் மட்டும் ஆள்மாராட்டம், ஹீரோயின்ஸும் ஆள்மாராட்டம் பண்ணுவாங்க. திருப்பாச்சி படத்துல சாமியை வராம சாமி வந்த மாதிரி நடிச்சு த்ரிஷா ஆள்மாராட்டம் பண்ணியிருக்காங்க. சிவகாசி படத்துல நான் ட்வின்ஸ்னு சொல்லி அசின் ஆள்மாராட்டம் பண்ணியிருப்பாங்க. திருத்தணி படத்துல
பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆள்மாறாட்டம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஆள்மாறாட்டத்துக்கு அக்மார்க் உதாரணம் வேணும்னா போய் பேரரசு படத்தை பாருங்க. ஐயோ, பேரரசு படத்துலயே ஆள்மாறாட்டம் பண்ணுவாங்க. அவரு தான் ஆள்மாறாட்டம் பண்ற மாதிரி படம் இருக்கிறாருன்னு பார்த்தா அவர் பேர் வச்சு வந்த படம் கூட ஆள்மாறாட்டம் பண்ற மாதிரி தான் இருக்கு. இவர் படத்துல வர பாடல்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே பாட்டு தான் அதே திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பாரு. இப்ப பாரு, ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? உதாரணத்துக்கு திருப்பதி படத்துல வர பாட்டு கேளுங்களேன். அப்படியே திருவண்ணாமலையில வர பாட்டை கேளுங்களேன். அப்படியே தர்மபுரி படத்துல வர பாட்டையும் கேளுங்களேன். சரி, இதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். பழனி படத்துல ஒரு பாட்டு கேளுங்களேன். அண்ணாமலைக்கு போனாரு, இளைய தளபதி சிவகாசி போனாரு, அல்டிமேட் தான் திருப்பதிக்கு போனாரு. அந்த பாட்டை என்னால போட முடியாது, காப்பிரைட் போட்டாலும் போட்டுருவாங்க. நீங்க பழனி படத்துல இருக்கிற இந்த பாட்டை போய் கேட்டு பாருங்க. இந்த எல்லா படத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாங்கையும் பாடிட்டு இருப்பாரு. திருத்தணி படத்தோட கடைசியில அடுத்த படத்துக்கான டைட்டில் வேற சொல்லியிருப்பாரு. பேரு சாமி மலை. யாரா அந்த சாமி மலை? யாரா நீ? சாமி மலை. இவர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனையில தான் மீட் பண்ணிக்குவாங்க. சிவகாசி படத்துல வெறும் ஜெட்டியோட நிக்கிற, இது ஷார்ட்ஸ். உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜெட்டி. இந்த படம் மட்டும் இப்ப வந்திருந்தா என்ன அடி வாங்கியிருக்குமோ. வெறும் பிராவோட நிக்கிற, இது ஸ்லீவ்லெஸ். உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். திருப்பதி படத்துல அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், கம்பெனி கொடுக்குறியா? ஏய், என்ன ராங்கா பேசுற? ஈவ் டீசிங் கேஸ்ல உள்ள போட்டுருவாங்க. தல கம்முனு. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, பருவத்துக்கு வந்த பொண்ணு, ஆளான பொண்ணு, சமஞ்ச பொண்ணு, சடங்கான பொண்ணு, குத்து வச்ச பொண்ணு, பூ படைஞ்ச பொண்ணு, மேஜரான பொண்ணு. அவ்வளோலாம் இல்ல தல, பொண்ணு அவ்வளவுதான். பழனி படத்துல இந்த இருக்கு என் ஆல்பம், போய் நல்ல மாப்பிளையா தேடு. திருவண்ணாமலை படத்துல ஏய், நீ ஃப்ராடு, உன் தம்பி ஃப்ராடு, உன் ஃபேமிலி ஃப்ராடு. இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். திருத்தணி படத்துல ஷர்ட் காட்டு. அன்னைக்கு ஷூ கழட்ட சொன்னா, இன்னைக்கு சட்டையை கழட்ட சொல்றா. இது எங்க போய் முடியும்னு தெரியலையே. இது கூட பரவாயில்ல. இதே மாதிரியான சீன் இவரோட முந்தான படத்துலயும் நான் பார்த்திருக்கேன். ஹலோ அம்மா, ஹேமா எங்க இருக்க? அப்பா, தங்கச்சிக்கு எப்படி இருக்கு? என்ன உளர்ற? இது டாக்டர் கையை விரிச்சிட்டாரா? என்னம்மா உளர்ற? பொழிக்கிறது கஷ்டமா? பா, சொல்லுங்கப்பா. அப்பாவா? என்னது, வெடிகுண்டு முருகேசனை என்கவுண்டர்ல போட்டுட்டீங்களா? நான் ஆசிரமத்துல இருந்து கீதா மேடம் பேசுறேமா. என்னப்பா இது, வர வர உங்களுக்கு என்கவுண்டர் டிக்கெட் கவுண்டர் மாதிரி ஆயிப்போச்சு. இவரோட படங்களை தனித்தனியா எடுத்து கூட ரோஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சரக்கு இருக்கிற ஆள் தான். வேணும்னா கேளுங்க, மாசத்துக்கு ஒண்ணுன்னு போட்டு தாக்கிடலாம். அடுத்ததா பேரரசு படத்துல இருக்கிற வில்லனுங்க எல்லாருமே வடிகட்டுன்னு முட்டாளுங்களாவே இருப்பானுங்க. சனிய சகடிக்கு எழுத படிக்க தெரியாது. சிவகிரியே வந்து படிக்கிற மாதிரி மிரட்டி விட்டு போவாரு. நீங்களே படிச்சுக்கோங்க சார், இந்தாங்க. சரி சரி படி. இந்த பான்பிராக் ரவி மகாக்கு இருக்கேன் தம்பி வந்து திருந்திரலானேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ தானடா அந்த சிவகிரின்னு அவனை கொண்டுருவான். இதெல்லாம் விட்டுறலாம். தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. அந்த கிரி வேற யாரும் இல்ல, நீதான். சொந்த தம்பியவே சிவகிரின்னு நினைச்சு கொள்ற அளவுக்கு கேனையாவன். இந்த பட்டாசு பாலு சிவகிரியவே கூட்டிட்டு வந்து சிவகிரியோட அடையாளத்தை கேட்டுட்டு இருப்பான். அதுவும் இந்த திருவண்ணாமலையில வர வில்லனுக்குலாம் மூளைன்னு ஒன்று வச்சாங்களானே தெரியாது. முதல்ல கட்சி தலைவர் வராருன்னு சொல்லி ரோட போடுவான். நீ ரோடு போட்டினா கட்சி தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவ, நீ ரோட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி தம்பி கழுத்துல கத்தி வச்சு இழுத்துட்டு போயிடுவாரு. அடுத்த நாள் தலைவர் அந்த ரோட்டு வழியா வந்து பார்த்துட்டு, என்னடா உங்க தொகுதியில ரோடெல்லாம் ஒழுங்குமயிராவே இல்ல, ஒழுங்கா போடு போ அப்படின்னு அனுப்பி விடுவாரு. உன் சொந்த செலவுல இந்த ரோட்டை போட்டு கொடுக்குற, அப்பதான் உனக்கு வர்ற எலெக்ஷன்ல சீட்டு. நம்மளே சொந்த செலவுல ரோடு போட வச்சுட்டானே ஈஸ்வர் மேல கோவப்படுவாரு. அடக்கு இருக்கா, இதை தாண்டா நீ அன்னைக்கும் பண்ணிருப்ப. இதை சிஎம் திட்டின வாட்டி பண்ணா என்ன, திட்டத்துக்கு முன்னாடி பண்ணா என்ன, எப்படியும் உன் சொந்த செலவுல தான் அதையும் பண்ணிருக்க போற. அடுத்ததா தர்மபுரி படத்துல ரெண்டு அண்ணன் தம்பி முட்டாளுங்க. ஒருத்தன் பெருச்சாலி கருப்பு, இன்னொருத்தன் செலந்தி கருப்பு. ஒரே நிலத்தை ரெண்டு பேரும் வாங்கியிருப்பானுங்க. அப்பெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பட்டா இல்ல இல்லையா, அதனால ஒரு பத்திரத்தை கிழிச்சு போட்டிருந்தா இவனுங்களுக்கு சொந்தமாயிரும். அதை வந்துட்டு ஒரு வக்கீல் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அதுவும் சிவில் கேஸுக்கு கிரிமினல் லாயரை கூப்பிடுவானுங்க, கிறுக்குனுங்க. பெரிய கிரிமினலா அந்த வக்கீல் தான் நீங்க? ஆமாமா. பழனி படத்துல வரவில்லை வந்துட்டு எப்படியோ ஹீரோ அவங்க மாமா எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுவான். பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்டு அவன் தான் ஜெயிக்கிற சுச்சுவேஷன்ல இருப்பான். அந்த நேரத்தில் அவங்க அக்கா இறங்கி ஓடியாந்து, உனக்கு தேவை என்னோட சொத்து தானே, இந்த சொத்து பத்திரம், அவங்க ரெண்டு பத்தியும் விட்டுரு, நீ கொடுத்த இந்த பத்திரத்துக்கு ஒருத்தரை தான் விட முடியும். அப்பயே வந்துட்டு சரி எப்படியோ போய் பொழைச்சிக்காங்கடா, எனக்கு பத்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அக்கா மாஸ்டர் பிளான் போட்டு தம்பியை விடுங்கும். தம்பியை விட்டதும் போய் மாமா கூட்டோட தம்பிங்கும். அவன் மாமா சொத்து ரெண்டுத்தையும் காப்பாத்தி கூட்டு வந்துருவான். சிவகாசி படத்துல இருக்கிற நீலி முங்காரி இதை உடையப்பனை கொல்லணும்னு சொல்லி வரும். சண்டையெல்லாம் போடுவாங்க, பத்த வச்சுக்குவாங்க, எகிரிக்குவாங்க, குதிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. கடைசியா எதுக்கு திருந்துச்சுன்னே தெரியாது, திருந்தி போயிடும். இத உங்க அண்ணன் கையில கொடுத்து வீட்டுக்கு போய் உங்க அண்ணி கழுத்துல கட்ட சொல்லி அவளையும் அப்படியே மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போங்க. ஏய், இது எப்படா திருந்துனுச்சு?
இவர் எடுத்ததுலயே திருப்பாச்சி படம் மட்டும்தான் எந்த கிறிஸ்டலும் இல்லாம நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை இப்ப பார்த்தா கூட நல்லா இருக்கும். ஆனா அவரோட அடுத்தடுத்த படங்கள் மட்டமாகிட்டே வந்துச்சு. உங்களுக்கு பேரரசோட படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்கறேன். டாடா பை பை.